வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க 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 வளமுடன். நிறைய டாபிக் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சிந்திச்சுட்டு இருக்கிறோம். ஆசான் அருள் தந்தை குரலை கேட்குறோம். நிறைய பேராசிரியர்களுடைய இது கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கும் ஒன்று சிந்திக்க இருக்கிறோம். அதாவது வருஷம் இப்போ இது ஒரு சீசன், பிரம்மோற்சவ சீசன் சொல்லலாம். இந்த ஏப்ரல்ல இருந்து இந்த ஜூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலையும் நிறைய இந்த பிரம்மோற்சவ திருவிழாலாம் நிறைய நடக்கும். அந்த 10 நாள் திருவிழா முடிஞ்சு அதுக்கப்புறம் திருக்கல்யாணம்ன்றதும் ஒரு வைபவம் நடக்கும். கொடி ஏறிடுச்சு, கோயிலில் கொடி ஏறிடுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க பாருங்க. பிரம்மோற்சவத்துக்கு அந்த கொடி ஏற்றிட்டு பிரம்மோற்சவம் 10 நாள் திருவிழா நடந்து அது முடிக்கும் போது எல்லா இறைவனுக்கும் ஒரு திருக்கல்யாணம் என்பது நடத்துறது வழக்கம் இல்லைங்களா? இதை பார்க்குறவங்க எல்லாரும் சொல்லுவாங்க. ஒருத்தர் கூட காமெடியா சொன்னாரு, வருடா வருஷம் திருக்கல்யாணம் நடக்குது, சாமியெல்லாம் வருஷா வருஷம் கல்யாணம் பண்ணிக்குது, நாமளும் வருஷா வருஷம் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒருத்தர் கிண்டலா கேட்குறாரு. அதுக்கு என்ன, தாராளமா பண்ணிக்கலாம். ஆனா வருஷா வருஷம் அதே பெண் சாமியை தான் அந்த சாமி கல்யாணம் பண்ணிக்குது. அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒன்றும் செய்வதில் ஆட்சேபனை இல்லைன்னாங்களாம். இது எப்படி இருக்குன்னு பாருங்க. அதே அதே பெண் சாமியை தான் அந்த சாமி கல்யாணம் பண்ணிக்குது அப்படின்னு. இந்த மாதிரி இறைவனுடைய திருக்கல்யாணத்தை ஒரு கேலி கூத்து மாதிரி பார்க்கறது, ஏதோ ஒரு பொம்மைக்கும் நடக்கிற ஒரு பொம்மை கல்யாணம் மாதிரி நிறைய பேர் கருதுவார்கள். ஆனா உண்மையை சொல்லணும்னா அதை தெய்வீகமா மதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் கிண்டலா கொஞ்சம் அதோடைய தாற்பயம் தெரியாம நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா இது பொம்மைக்கும் நடக்கிற கல்யாணம் மாதிரி கிடையாது. ஒரு உண்மைக்கும் நடக்கிற ஒரு உண்மை கல்யாணம் அது. அதை கொஞ்சம் ஆழமா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த உலகம் இருக்குது. இந்த உலகத்துல இருக்கிற உயிர்கள் எல்லாம் சந்திரன், சூரியன், கோள்கள்ல இருந்து எல்லாம் ஒரே மூல வித்துல இருந்து தான் உற்பத்தியானது. ஒவ்வொன்றும் தனித்தனியாக காட்சி அளிச்சாலும் அது எல்லாம் ஒரே வித்து சுத்தவெளி என்ற வித்துல உருவானது தான் இல்லையா? இதை நாம புரிஞ்சிருப்போம். வெளி உலகத்துல இருக்கவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்காது. நமக்கு ஆசான் அருள் தந்தை இதை நல்லா விளக்கி வச்சுட்டாரு. இப்ப வெளியாளுங்களுக்கும் கொஞ்சம் புதுசா சேரவங்களுக்கும் இதை புரியணுன்றதுக்கு தான் அதுக்கும் ஒரு விளக்கத்தை ஆசான் அருள் தந்தை நமக்கு அழகா கொடுத்துருப்பாரு. அதாவது ஒரு செடியை எடுத்துக்கிட்டோம்னாக்கா அந்த செடியில இருக்கிற பூ, பழம், காய், இலை, தண்டு எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு செடியில பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ல அற்புதமா இருக்கும். ஆனா அதுக்கு ஒரே இது எதுன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய விதை இல்லைங்களா? அந்த ஒரே விதையில தான் இவ்வளவும் அடங்கி இருக்குது. அதுக்கு இருக்கிற அழகான இலையோ, கொடியோ, பூவோ, காயோ, பழமோ எல்லாம் ஒரே ஒரு விதைக்குள்ளது தான் அது அவ்வளவு அடங்கி இருக்கிறது. அது பூமியில முளைவிட்டு வரும் பொழுது அது அவ்வளோ அழகா அந்த விதைக்குள்ள இவ்வளவும் அடக்கம். ஒரு செடியோடைய இவ்வளவு விஷயங்களும் அந்த ஒரே விதைக்குள்ளவே அது அடக்கம் இல்லைங்களா? இப்போ இதே வித்தை அது சும்மா வளருமா? உயிர்கள் கோளும் எல்லாமே சும்மா வளருமா? வளராது. ஒரு வித்தை அப்படியே கிடந்தா அது வெளிப்பட முடியாது. அது மண்ணில் விழுந்து தண்ணீரும் சூரியனும் அதுக்கு தேவை. அது படப்பட தான் அது வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் சிவன் என்பது வித்து. அது முளைக்க துணை புரிந்த சக்திகளாக அந்த வெப்பம்தான், அந்த தட்ப வெப்பம்தான் பராசக்தி. இந்த இரண்டுமே என்னைக்குமே தனித்தனியா இருந்தா அது ஒரு அபிவிருத்தி எதுவும் ஏற்படாது. அந்த இடத்துல இணைந்தால் மட்டும்தான் பலவாக விருத்தி அடையும். இந்த இணைப்பே கோயில்களில் நிகழும் ஒரு திருக்கல்யாணம். நம்ம என்னவோ ஒரு திருக்கல்யாணத்தை சாதாரணமா நினைச்சிருக்கிறோம் இல்லைங்களா? 2 இறைவனுங்க திருக்கல்யாணத்துக்கு பின்னாடி சிவனும் சக்தியும் சேர்ந்தாதான் இந்த உலகத்துல அபிவிருத்தியே ஏற்படும், வளர்ச்சியே ஏற்படும்.
அப்படி உயிர்கள் தோற்றுவிக்கப்படும் அப்படின்னு என்பதை உணர்த்துவதற்காக சிவனும் சக்தியும் இணைக்கிறது தான் அந்த திருமணமே. இப்போ இந்த உலகத்துல கூட பாத்தீங்கன்னா மற்ற உயிர்களை பாம்புல இருந்து பல்லில இருந்து பல கோடி உயிர்கள் இந்த பூமியில இருக்குது. எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது, உடம்பும் இருக்குது. உடம்பு என்பது பஞ்சபூதங்கள் சேர்ந்த கலவை. அது பராசக்தியோட அம்சம். உயிர் என்பது சிவபெருமானுடைய அந்த சிவனுடைய அம்சம். அது வந்து யாருக்கு உயிர் இல்லாம இந்த உடம்பும் இல்ல, உடம்பு இல்லாம உயிரும் இருக்க முடியாது இல்லையா? உயிர் இல்லாம உடம்பு இருந்தா அதுக்கு பேரு பிணம். உடம்பு இல்லாமல் உயிர் தனியாக இருந்தால் அதுக்கு பேரு பிசாசு. இது இரண்டும் இணைந்தால்தான் மனிதன். இவை இரண்டும் இணைந்தால்தான் மனிதன். எனவே உடம்பும் உயிரும் இணைந்து உலகில் உயிர்குலம் உருவான உண்மையை உணர்த்துவதே திருக்கல்யாணம். எவ்வளோ பெரிய விஷயம். இந்த உடம்பும் உயிரும் இணைந்து, சிவனும் சக்தியும் இணைந்ததான் உயிர்குலம் உருவான ஒரு உண்மையை உணர்த்துவது திருக்கல்யாணம். பாருங்க, நாம வந்து திருக்கல்யாணத்துல வந்து என்ன நினைச்சிருக்கிறோம் இது வரைக்கும் தெரியாது. ஆனா எவ்வளவு பெரிய விஷயத்தை முன்னோர்கள் இதுக்கு பின்னாடி கொடுத்து பக்தி மார்க்கத்துல அவ்வளோ பெரிய நல்ல விஷயங்களை ஒவ்வொன்றுத்துக்கும் கொடுத்தது எல்லாமே நம்ம தப்பா நிறைய புரிஞ்சிருக்கிறோம். ஒண்ணுத்துக்கும் இந்த பிரம்மோற்சவத்துல இருந்து கும்பாபிஷேகம் வரைக்கும் அவ்வளவு சயின்டிபிக்கா அவ்வளவு காரணங்கள் இருக்கதான் இருக்குது. நாம தான் அதை இன்னும் ஆசான் அருள் தந்தை நமக்கு நிறைய புரிய வச்சுட்டாரு. இப்போ திருக்கோயில்ல கூட திருக்கல்யாண உற்சவத்துக்கு ஒரு நுட்பமான ஒரு பொருள் உண்டு. அத ஒரு மனித வாழ்க்கையை மண்ணில் எப்படி நடந்துக்கணும்ன்ற ஒரு விளக்கத்தை கொடுக்கறது திருக்கல்யாணம். அதாவது அது இன்னும் எப்படி புரிகிற மாதிரி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக நம்மை மனம் புத்தி ரெண்டும் ஆட்டி படைக்கிறது என்று சொல்வது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதாவது மனம் என்பது புத்தி என்பது இந்த இரண்டு தான் நம்மளை வந்து ஆட்டி படைக்குது அப்படின்வாங்களே. அப்ப அதை எப்படி இன்னும் நமக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்ன வந்தாலும் பரவாயில்ல சாப்பிடுன்னு மனம் சொல்லும். மனசுக்கு ஒரு கண்ட்ரோல் கிடையாது. ஆனா புத்தி வந்து எச்சரிச்சுக்கிட்டே இருக்கும். மனசு அது போக்குல ஏதாவது தப்பு ஏதாவது சொல்லுவோம். ஆனா புத்தி வந்து உள்ள இருந்து என்ன பண்ணும், நம்மள வேண்டாம் வேண்டாம் இதை இப்படி இரு அப்படி இருன்னு நம்மள எச்சரிச்சுக்கிட்டே இருக்கும். மனம் போன போக்குல போனீங்கன்னா ஆபத்து அழிவு நிச்சயம். ஆனா அது சரி, புத்தியின் ஆளுமைக்குள்ள வந்தாலும் உலகமே வெறுத்து போயிடும். அது எப்ப பாரு நம்மள நீ இப்படி இரு அப்படி இரு அப்படி இருக்காது இப்படி இருக்காதுன்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்தாலும் உலக வாழ்க்கை வெறுத்தே போயிடும். அதனாலதான் அரசு தந்தை நமக்கு என்ன கொடுத்தாரு, 5 அளவு முறைன்னாரு. இததான் நமக்கு எதையுமே நீ அனுபவிக்காம இருக்கக்கூடாதுடா. எல்லாத்தையும் அனுபவிப்பா, நீ எல்லாத்தையும் அனுபவி. ஆனா அளவு முறையோட அனுபவிப்பா. ஒன்று நாள் ஒன்று அப்பதான் கெடாம இருக்கும். நீ அப்படி அளவு முறையோட அனுபவிக்கும் போதுதான் இந்த உலகத்துல எல்லாத்தையும் கடைசி காலம் வரைக்கும் அனுபவிக்கும் போதுதான் ஆசை பேராசையாக விரியாதுன்னு என்பதற்கான தாற்பயத்தை ஆசான் அருட்தந்தை 5 அளவுமுறையில கொடுத்தாரு. இப்போ மனசையும் புத்தியும் சரிவிகத்தில் கலந்து கொண்டால் வாழ்க்கை ஜோராக இருக்கும். அதாவது உணர்ச்சி மனதின் வெளிப்பாடு, அறிவு புத்தியின் வெளிப்பாடு, அன்பின் அன்பு என்பது மனதின் வெளிப்பாடு, அறம் என்பது அறிவின் வெளிப்பாடு. இந்த மனசும் அறிவும் கலந்தால்தான் குடும்பத்தை நடத்த முடியும் என்று திருவள்ளுவர் நமக்கு அதுக்கு ஒரு திருக்குறள் கொடுத்தாரு. இதை நம்ம போடாத பத்திரிகை கிடையாது. அன்பும் என்ன, உங்களுக்கு எல்லாருக்கும் இந்நேரமே நான் சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்புக்கும் அறத்துக்கும் இல்வாழ்க்கைக்கு உள்ள அந்த சிவன் சக்தி இணைதலை ரொம்ப அழகா இல்வாழ்க்கைக்கு இணைதலை, அதாவது இதைதான் நம்மளுக்கு வந்து சாமிஜி வந்து அழகா கொடுத்திருப்பாரு. அதாவது உடலுக்கு உயிர் மனம் மூன்றும் இணக்கமாக இருக்கும் பொழுதுதான் அங்க என்ன இருக்கும், இந்த மூன்றும் இணக்கமாக இருக்கும்போது தான் இல்வாழ்க்கை கூட சிறப்பாக இருக்குன்றது தான் இந்த மூணுத்துக்கு நமக்கு பயிற்சி கொடுத்தாரு. அதை தான் நமக்கு திருக்குறள்ல நமக்கு மகான் வந்து நம்மளோட திருவள்ளுவர் மகான் வந்து இந்த மாதிரி நமக்கு வெளிப்படுத்தி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஒரு கோவில்ல நடக்கும் திருக்கல்யாணத்துக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஒரு தாற்பரிய விஷயம் இருக்கு என்பதை உணர்ந்து
நாம இனி எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் அதோட தாற்பயத்தை உணர்ந்து நடந்து கொள்வோம் என்று சொல்லி ஒரு சிறிய சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க 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 வளமுடன்.